அன்பு சொந்தங்களே, வணக்கம். கான்ஷியஸ்னஸ் என்றால் என்ன என்பதை நாம் இன்று ஒரு கான்ஷியஸ்னஸின் மூலமாகவே தெரிந்து கொள்ளப் போகிறோம். அது ஜேன் ராபர்ட்சன் வாயிலாக செத் என்னும் கான்ஷியஸ்னஸ் பேசியதை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். செத் தனது அனைத்து பிறவிகளையும் அறிந்து இருப்பதாகவும் அதற்கு நிறைய நண்பர்கள் உள்ளதாகவும் கூறுகிறது. செத் டைமென்ஷனில் டெலிபதி மட்டுமே பயன்படுத்தப்படுவதால் யாரும் மற்றவரிடமிருந்து உண்மையை மறைக்க முடியாது. செத் மனிதர்களாகிய நாம் தான் ஒருவரிடமிருந்து மற்றவர்கள் உண்மைகளை மறைப்பதாக நினைத்து கொண்டு உள்ளோம் என்று நம்மை வேடிக்கை செய்கிறது. நம் எண்ணங்களையும் நம் குடும்பத்தினரும் நண்பர்களும் படிக்க முடியும் என்று செத் கூறுகிறது. இதனால் ஒவ்வொருவரும் ஒரு திறந்த புத்தகம் அல்ல. செத் இருக்கும் இடத்தில் ஒவ்வொரு எண்ணமும் மிகவும் கவனமாகவும் நேர்த்தியாகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. பல பிறவிகளை கடந்த நிலையில் எந்த எண்ணங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை ட்ரையல் அண்ட் எரர் மூலம் தெரிந்து கொண்டதாக செத் கூறுகிறது. அவை பேரழிவு ஏற்படுத்தும் எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பதில்லை என்று செத் கூறுகிறது. தன்னுடன் நன்கு அறிமுகமான மற்ற பிறவிகளில் சந்தித்த கான்ஷியஸ்னஸை செத் சந்திக்கும் பொழுது மனிதர்கள் தங்கள் நினைவுகளை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வது போல செத் தானும் பகிர்ந்து கொள்வதாக கூறுகிறது. எந்த காலத்தை பற்றியும் தனக்கு தெரிந்திருப்பதாக செத் கூறுகிறது. கான்ஷியஸ்னஸின் இயல்பு கூட்டுறவு, சகோதரத்துவம் என்று செத் டைமென்ஷனில் புரிந்து வைத்திருப்பதால் அவை உணர்வுகளையும் எண்ணங்களையும் மறைக்க தேவையில்லை. இந்த கான்ஷியஸ்னஸ் அதிக உந்துதல் அல்லது மோட்டிவேஷனுடன் செயல்படுகின்றன. ஒவ்வொருக்கொருவர் சண்டைகளில் ஈடுபடுவதில்லை, மாறாக தங்கள் ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய உன்னதமான அரிய உளவியல் காரணங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துகின்றன. மல்டி டைமென்ஷனல் அல்லது பல பரிமாணங்களுடைய தாங்களும் பல சவால்களை ஏற்று செயல்படுவதாக செத் கூறுகிறது. ஒவ்வொரு சவாலான நிலையும் ஒரு வர்ச்சுவல் கேம் போல அடுத்த சவாலுக்கு கொண்டு செல்வதாக கூறுகிறது. ஒவ்வொரு முறையும் இறந்து பிறந்ததால் கான்ஷியஸ்னஸ்க்கு சாவு அல்லது அழிதலில் நம்பிக்கை இல்லை. தன்னுடைய ஒவ்வொரு பிறவியையும் ஒரு சுமையாக பார்க்காமல் ஒரு சவால் அல்லது விளையாட்டாக நினைப்பதால் படைப்பாற்றல் அதிகமாவதாக செத் கூறுகிறது. மாறாக மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை பெரிய சுமையாக மட்டுமே பார்ப்பதாக செத் கூறுகிறது. அது சாவை எண்ணற்ற முறைகள் சந்தித்ததால் அது நிரந்தரம் இல்லை என்று தெளிவுபடுத்துகிறது. தங்களுடைய கான்ஷியஸ்னஸை எவ்வளவு தொலைவுக்கு அனுப்ப முடியும் என்று சோதித்து பார்க்கும் விளையாட்டு செத் உலகில் ஒரு பிரபலமான சந்தோஷமான பொழுதுபோக்கு என்று கூறுகிறது. தாங்கள் கடந்து செல்லக்கூடிய பரிணாமங்கள் டைமென்ஷன்ஸ் அவைகளுக்கு அதிக ஆச்சரியத்தை கொடுப்பதாகவும் இது ஒரு பயனற்ற பொழுதுபோக்கு இல்லை, மாறாக அவை உருவாக்கும் புதிய பாதைகள் என்றும் நிலைத்திருப்பதாகவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டு பலகையாக இருப்பதாகவும் செத் கூறுகிறது. நாம் வேர்ம் ஹோல்ஸ் என்று கூறுவதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று என் மனம் எண்ணுகிறது. இதை பற்றி நமக்கு அதிகமாக பின்னர் தெரியும் என்று நினைக்கிறேன். ஒரு பேராசிரியர் பல இடங்களுக்கு பயணம் செய்வது போல தான் பல பரிணாமங்களுக்கு சென்று பாடம் சொல்வதாக செத் கூறுகிறது. ஆனால் இத்துடன் அந்த ஒற்றுமை முடிவதாகவும் தன்னுடைய வேலை தன்னுடைய மாணவர்களின் உளவியலை நன்கு அறிந்து கொண்டு செயல்படுவதுதான் என்றும் செத் கூறுகிறது. தன்னுடைய மாணவர்களின் ரியாலிட்டி அல்லது உண்மை நிலை, அவர்களுடைய எண்ணங்கள் மற்றும் சின்னங்கள், அவர்களுடைய ஸ்திரத்தன்மை ஸ்டெபிலிட்டி மற்றும் தேவைகளை தெரிந்து கொண்டு வழி நடத்துவது செத்தின் கடமை. தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் ஒரு வெளிப்பாடு அல்லது ரெவலேஷன் அல்லது தெளிவுபடுத்துதல் மூலம் அது பாடம் சொல்வதாக அல்லது புகட்டுவதாக கூறுகிறது. இதை ரெவலேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறலாம். இந்த பாடங்கள் கற்பிக்கப்படும் போது செத்தின் மாணவர்கள் ஒரு உளவியல் மாற்றத்தை சைக்கிக் சேஞ்ச் உணர்வார்கள் என்று சொல்கிறது. ஜேன் ராபர்ட்ஸுடனான தொடர்பு இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் பல காலத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டதாகவும் ஜேன் செத்தை உருவமாக காணாவிட்டாலும் கவிதைகள் மேல் ஜேனுக்கு இருந்த காதலால்
உத்வேகமான கவிதைகள் மூலம் ஜேனை செத் தொடர்பு கொண்டதாக கூறுகிறது. ஒரு மாநாடு நடக்கும்போது ஜேன் தன் நிலை மறந்து டிரான்ஸ் நிலைக்கு சென்றதாகவும் அப்பொழுது ஜேனை தொடர்பு கொள்ள முடிந்ததாகவும் கூறுகிறது. ஜேனின் குழந்தை பருவம் முதலே ஜேனுக்கு பல பாடங்களை உளவியலாக கற்பித்ததாகவும் பிற்காலத்தில் ஜேன் மூலம் தான் மேற்கொண்ட ப்ராஜெக்டுக்கு இது உதவியாக இருந்ததாகவும் செத் கூறுகிறது. செத் தான் பல பரிணாமங்களில் செயல்பட்டாலும் சில பரிணாமங்களில் அதற்கு அனுபவம் இல்லை என்றும் தெரிவிக்கிறது. விண்வெளியை பற்றி நம்முடைய கணிப்பு தவறானது என்று சேத் கூறுகிறது. அதை பிறகு தெளிவுபடுத்துவதாகவும் தெரிவிக்கிறது. மனிதர்கள் பிறக்கும் போதே எல்லா அறிவுடன் பிறந்தாலும் அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் அவர்கள் உரிமை என்று சொல்கிறது. செத் நம்முடைய ஆன்மாவை ஒரு சூப்பர் தெய்வீக கம்ப்யூட்டர் போல என்றும் தன்னுடைய பிறவிகளையும் வாழ்க்கையையும் தானே வடிவமைத்துக் கொள்ளும் திறமை இந்த தெய்வீக கம்ப்யூட்டருக்கு உள்ளதாகவும் கூறுகிறது. இந்த ஆளுமைகள் பர்சனாலிட்டிஸ் பல புதிய நிஜங்களை உருவாக்குவதாகவும் தனித்தன்மையுடன் செயல்படுவதாகவும் கூறுகிறது. அதாவது இந்த தெய்வீக கம்ப்யூட்டர், அதாவது நமது ஆன்மா நம்முடைய ஆளுமையை படைப்பதாக செத் கூறுகிறது. ஆனால் ஒவ்வொரு ஆளுமையும் ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்குள் மட்டுமே செயல்பட முடியும். ஆனால் ஒவ்வொரு ஆளுமையின் ஆன்மாவுக்குள்ளும் மொத்த வரைபடமும் இருப்பதாக செத் கூறுகிறது. அதனால் நமக்கு பல சக்தி வாய்ந்த அனுபவங்கள் கிடைப்பதாகவும் கூறுகிறது. செத் தான் வாழும் டைமென்ஷனுக்கும் மனிதர்களாகிய நாம் வாழும் டைமென்ஷனுக்கும் இடைவெளி இல்லை என்று தெரிவிக்கிறது. உண்மை தன்மை என்ன என்பதை அறிவியலால் நமக்கு விளக்க முடியாது என்றும் கூறுகிறது. இந்த பிரபஞ்சம் மனிதர்களுக்காக மட்டும் படைக்கப்பட்ட விசித்திரமான உலகம் என்றும் இது நாம் மனதளவில் வல்லமை பெற உதவுவதாகவும் கூறுகிறது. ஆனால் சாலிட் அல்லது திடப்பொருட்கள் இந்த பிரபஞ்சத்தில் இல்லாவிட்டாலும் நாம் மேஜை, கண்ணாடி போன்ற திடப்பொருள்களை பயன்படுத்த முடிகிறது. அதுபோலவே விண்வெளிக்கும் பயணம் செய்வது சாத்தியமாகிறது. மதங்கள் நம்முடைய ஆன்மாவை பற்றி முழுமையாக தெளிவுபடுத்தவில்லை என்று செத் கூறுகிறது. ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய கான்ஷியஸ்னஸ் மூலமாக உலகை பார்க்கிறது, நாம் கண்களால் உலகை பார்ப்பது போல. செத் நம்முடைய டைமென்ஷனில் நுழையும் போது 3 டைமென்ஷனல் பார்வையை பயன்படுத்துகிறது. மனிதர்கள் தாங்கள் விழித்திருக்கும் நிலையை மட்டுமே அறிகிறார்கள். ஆனால் தூங்கும் பொழுது சூக்ஷ்ம உடலில் பல அரிய விஷயங்களை செய்கிறார்கள். மனிதர்கள் பொருட்கள் அல்லது மேட்டர் மூலம் உலகில் வாழும் நிலையில் இருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி தான் அவர்களால் உலகில் வாழ முடியும். இந்த நிலையே ஒரு மாயை என்றாலும் படைப்பாற்றலுக்கு அத்தியாவசியமானது என்று செத் கூறுகிறது. இதில் முன்னேறும் பொழுது நம் சூழ்நிலையை நாம் மாற்றிக்கொள்ளலாம், அதாவது கோக்ரியேட் செய்து கொள்ளலாம் என்றும் நம் சூழ்நிலைகள் நம் எக்ஸ்டென்ஷன்ஸ், அதாவது நீட்டிப்புகள் என்று செத் கூறுகிறது. நம் மனங்கள் பொருட்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று விஞ்ஞானிகள் இப்பொழுதுதான் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது மைண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் மேட்டர். இங்கு செத் ஒரு விசித்திரமான விஷயத்தை கூறுகிறது. நம் மனங்கள் தான் நம் உடல்களையும் வடிவமைப்பதாக, நம் ஆன்மாக்கள் தான் நம் உடலையும் வடிவமைப்பதாக செத் கூறுகிறது. நம்முடைய உடல்கள் நம்முடைய எண்ணங்களின், உணர்வுகள் மற்றும் அர்த்தங்களின் பிரதிபலிப்புகள் என்று செத் கூறுகிறது. நம்முடைய ஆன்மா நம் எண்ணங்கள் வாயிலாக நம் உடலை வடிவமைக்கிறது. செத் நாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போல எண்ணங்களுக்கு உடல் உருவ அமைப்பு கொடுப்பதாக சொல்கிறது. நாம் மின்காந்த அலைகளை, எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி மூலம் எண்ணங்களை பொருட்களாக மாற்றுகிறோம். இது விஞ்ஞானிகளுக்கு இன்றளவும் தெரியாது என்று செத் கூறுகிறது. அன்பு நண்பர்களே, நான் சொல்லும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்யவும். என்னுடைய புத்தகங்கள் God as Abax, The Brimstone Fallacy, Highlights of a Course in Miracles and Co-Create with Your Universe என்ற புத்தகங்களை நோஷன் பிரஸ் மற்றும் அமேசானில் நீங்கள் வாங்கி படிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ரோஸ்லின் பாஸ்கோ.